எல்லாம் தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச திமுகவினர் ஏன் இப்படி தலை குப்புற விழுந்து கிடக்குறாங்க? திமுகவுக்கு செகண்ட் டைம் ஆட்சி பண்ணுற அந்த உரிமையை மக்கள் எப்போவாவது கொடுத்துருக்காங்களா? 1971 அப்புறம் நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு திமுக எவர் கெட் ரீஎலெக்டட். ஒரு முறை ஆட்சி பண்ணாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. 5ஆவது வருஷம் காலரை பிடிச்சி மக்கள் எப்பா போதுமா, நீ பண்ணது போதும், ஆடினது ஆட்டம், ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்னன்ற மாதிரி திமுகவினர் அவ்வளோ மோசமாக நடந்ததால் தான் காதை முறுக்கி தூக்கி அடிச்சிருவாங்க 5ஆவது வருஷம். ஆனால் அதிமுகவில் எம்ஜிஆர் 3 வாட்டி ஜெயிச்சிருக்கார் தொடர்ச்சியாக. ஜெயலலிதா 2 வாட்டி 11 அது 6 11. அதனால் வந்துங்க திமுக வந்துங்க ஒரு மக்கள் நலத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி இல்லை. அவங்க மக்கள் நலன், இன்ப நிதி, உதயநிதி, இதுதான். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பணபலத்தை பயன்படுத்தி சில திமுக காரங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு. இப்போ KN நேரு பின்னாலேயே போயிட்டு இருந்தால் டக்குன்னு மேலே வந்துட்டார். செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அவர் கரூரில் நின்னா தோல்வி நிச்சயம்ட்டு பயந்துட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு ஓடினார். அங்கே என்ன பண்ணார்? 10,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் நண்பர்கள் சொல்கிறாங்க. இந்த இது ஜெயிச்சிருக்காருங்களா, அவர் பேர் என்ன, குன்னத்தில், அரியலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் சிவசங்கர். அந்த வில்லேஜ்லேருந்தே சொன்னாங்க, வண்டி வண்டியாக வந்து இறங்கி இருக்குது ராத்திரியா. கிரைண்டர், மிக்சி எல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னாரான்னா, எத்தனை பெண்கள் இருக்காங்களோ ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்துக்கு கிடையாது, 4 பெண்கள் தான் 4 ஃப்ரிட்ஜி வைக்கிறதுக்கே இடம் இல்லைன்றாங்களாம், குக்கரு. நான் இதெல்லாம் கற்பனையில் சொல்ல, அந்த ஊர்க்காரங்க சொன்னதை தான் சொல்கிறேன். இது நடந்தது. தேர்தல் ஆணையம் ஒரு இழவும் பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சும்மா பாவம் தொழில் பண்ணுறதுக்காக 50,000 60,000 எடுத்துன்னு போனான்னா அதை பிடுங்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் கோடிகளை கொட்டினார்கள்.